தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க கூடியது அப்படின்னா இந்த தவறான கள்ள உபதேசம். உங்க சபையில இருந்து, உங்க பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் என்ன உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, என்ன உபதேசிக்கப்படுகிறதோ அதுதான் சரியான உபதேசமாக இருக்கும். இன்னைக்கு அநேகர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல சபைகளை தேடி போறாங்க, பல யூடியூப்ல வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்பது தவறில்லை, அல்லது ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அங்க கொடுக்கப்படக்கூடிய உபதேசம் சரியான உபதேசமா? நான் ஒரு தடவை மாட்டினேன். இந்த அவினாசியில அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் கட்ல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு என்னை ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. நான் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரு ஆக்சுவலா பையிங் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. அவர் பையிங் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. நான் ஒரு ஆர்டர் விஷயமா அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வாங்க டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. நானும் வேகமா வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல இருக்கேன் வாங்கன்னு சொன்னாரு. நான் நேரம் அங்க போயிட்டேன். அங்க போய் உட்காந்து பார்த்தா அவங்க உபதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பைபிளுக்கும், கர்த்தருடைய பைபிள் நமக்கு உபதேசிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க சபையில நான் திருவிருந்து எடுத்திருக்கேன். இன்னொரு சபையில இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க போன இடத்துல அந்த சபையிலையும் திருவிருந்து, அங்கேயும் நான் திருவிருந்து எடுத்திருக்கேன். 2 திருவிருந்து காலையில எடுத்திருக்கேன். நைட்டு 7 மணிக்கு இந்த மீட்டிங் நடக்குது. நாங்க போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா திருவிருந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு அப்பத்தை கையில கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கி அதை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும், பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். யாரும் அதை சாப்பிடக்கூடாது. அடுத்து அந்த திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கணும், அதையும் பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துடணும். இது உங்களுக்காக இயேசு உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொல்றாங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 உண்மைதான். ஆனால் அதை நீங்க சாப்பிடுவதற்கு நீங்க பலப்படல, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, நீங்க இன்னொரு அதுக்கு பாத்திரமான இல்ல அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அதை அழகா பாஸ் பண்ணிட்டு கடைசியா திரும்ப யார் பாஸ்டர் கையில திரும்ப போயிட்டு அவர் மட்டும் தான் சாப்பிடுறாரு. அங்க வந்திருந்த விசுவாசிகளுக்கு யாருக்குமே அப்பமும் ரசம் கொடுக்கப்படல. அவங்க சொல்றது அது அப்பத்தை ரசத்தையும் புசிப்பது பாவம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. இது போன்ற ஒரு தவறான உபதேசங்களை கொண்ட அநேக கள்ள தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் உண்டு.